சில பேருக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, காலு சம்மந்தப்பட்ட வலிகள் அதிகமா இருக்கும். அதாவது வந்து நடக்க முடியல, ஓட முடியல, உட்கார முடியல, படுத்தா வந்து ரொம்ப கால்லாம் குடையுது, கால்லாம் வலிக்குது. அதாவது வந்து யாராவது அழுத்தி விட்டா நல்லாயிருக்கும். எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. அதாவது வந்து நீங்க படுக்கும் பொழுது குளிச்சுட்டுங்க, அதாவது உடம்பு தலைக்கெல்லாம் வேண்டாம். அதாவது உடம்புக்கு குளிச்சுட்டு அதாவது கற்பூரம் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து கற்பூரம் ஏத்தி கரெக்டான முறையில் குலதெய்வத்தை வந்து 3 முறை குலதெய்வத்தை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த தெய்வமோ அந்த தெய்வம் வந்து அந்த 3 முறை சொல்லி சாமி கும்பிட்டுங்க. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த கற்பூரம் வந்து எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அந்த எண்ணெயில போட்டு அதாவது கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் சூட வச்சு அந்த கற்பூரம் போட்டு அந்த குலதெய்வத்தை வந்து நினச்சிக்கிட்டு அந்த எங்கே நம்ம கால் வலியோ இல்லை கை வலி எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பாருங்கள் அன்றைக்கி நிம்மதியான தூக்கம் வரும். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா வலி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. இது அன்றாடம் நீ செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வந்து இது எல்லாமே நம்ம சுத்தமாகும். இதுவும் பண்ணி நம்ம செய்ய முடியலையா, வேறு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து நம்ம பாதம் கால் முழுசாக வந்து கழுவிட்டு அந்த பச்சை பாலையை கழுவிட்டுங்க, செப்பலும் மாற்றிடுங்க. அதை வந்து கழுவிட்டு செப்பலை மாற்றிட்டு நைட்டு படுக்கும் பொழுது அந்த பாலில் கால் கழுவிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.